ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம். குருவாரம் குரு சிந்தனை. ஆனந்தாசிரமத்தின் சத்குருவான பப்பா சுவாமி ராம்தாஸ் அவர்கள், பூஜ்ய மாதாஜி கிருஷ்ணாபாய் அவர்கள், பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் ஆசியுடன் இந்த வார பதிவை கேட்டு மகிழ்வோம். சுவாமி சச்சிதானந்தா அவர்களுடைய சாதகனுக்கு ஒரு வழி துணை, பாயிண்ட்ஸ் டு பாண்டர் என்ற நூலிலிருந்து பார்ப்போம். உள்நோக்கிய பயணத்தின் பாதையில் உள்ள மைல்கற்கள். தலைப்பு: ஆன்மீக வாழ்க்கை. உண்மையான ஆன்மீக வாழ்க்கை என்பது கடவுளில் வாழ்வதாகும். அனைத்துமே கடவுளேயாகவும் வேறொன்றும் இன்றியும் இருக்கையில் நாம் கடவுளில்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம், நாம் கடவுளில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அதை உணர்ந்திருக்கவில்லை. ஆகவே ஆன்மீக வாழ்க்கை என்றால் கடவுளில்தான் நாம் வாழ்கிறோம் என்பதை உணர்ந்திருக்கும் நிலை என்றே நாம் கூற வேண்டும். நாம் கடவுளில்தான் இருக்கிறோம் என்ற உணர்வு நமக்கு இயல்பாகவே நிலையான அமைதியையும் பேரின்பத்தையும் நல்குகிறது. ஏனெனில் அதுவே கடவுளின் இயல்பு நிலையும், ஏன் நம்முடைய உண்மையான இயல்பு நிலையும் ஆகும். ஆகவே கடவுளில் வாழ்வது என்பதற்கு நம்முடைய சுயத்தில் நிலைப்பது என்றும் பொருள் கொள்ளலாம். பண்டைய காலத்திலிருந்தே முனிவர்களும் ஞானிகளும் இதற்குரிய வழிகளை நமக்கு கற்பித்திருக்கிறார்கள். முழுமையான அன்போடும் பக்தியோடும் மனதை கடவுளுடைய திவ்ய குணநலன்களில் நிலைக்க வைத்து அவரின் ஏதேனும் ஒரு நாமத்தை இடையிறாது ஜபிப்பது ஒரு வழியாகும். இந்த பரிசோதனை மனதை பலவிதமான எண்ணங்கள், ஆசைகள், வாசனைகள் ஆகிய அசுத்தங்களின் பிடியிலிருந்து விடுதலை செய்து அதை சலனமின்றி நிலைக்கச் செய்யும். அதன் பின்னர்தான் நாம் இதுவரை நாம் என்று நினைத்து கொண்டிருந்த இந்த அழிகின்ற உடல் நாம் அல்ல, மாறாக அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்து இந்த பிரபஞ்சம் முழுவதும் உள்ள அனைத்து பெயர்களையும் உருவங்களையும் தாங்கி என்றும் புதிய சத்தியமாக தோற்றமளிக்கும் மரணமில்லாத ஆன்மாவே நாம் என்ற உணர்வு கைவரும். இந்த உணர்வில் நிலைத்திருப்பதே மனித வாழ்வின் குறிக்கோளாகும். அதில் குறைந்த எதுவும் நம்மை அறியாமையிலிருந்தோ பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்தோ அதன் காரணமாக வரும் துயரங்களிலிருந்தோ விடுதலை செய்யாது. ஆகவே மனிதர்களாக பிறவி எடுத்த காரணத்தாலும் தெய்வீகமான மெஞ்ஞானமடைந்த ஞானிகளுடனான தொடர்பு கிட்டிய காரணத்தாலும் நாம் உன்னத இலக்காகிய தன்னை உணர்தலில் மட்டுமே நாம் நாட்டம் செலுத்துவோமாக. அடுத்த தலைப்பு: தத்துவமும் சாதாரண மனிதனும். சாதாரண மனிதனை 1 தத்துவ பின்னணி உள்ளவன், 2 தத்துவ பின்னணி இல்லாதவன் என்று 2 வகையாக பிரிக்கலாம். தத்துவ பின்னணி இல்லாதவன் கடவுள் அளித்த அறிவை முறையாக உபயோகிக்க அறியாமல் புலனின்பத்தில் மட்டும் துய்த்து வாழ்கிறான். அவன் பிறக்கிறான், அவன் வளர்கிறான், அவனுடைய எண்ணங்களும் செயல்களும் அவன் முந்தைய பிறவிகளில் சேர்த்து வைத்த எண்ணங்கள் மற்றும் செயல்களின் கலவையின் அடிப்படையில் அவனது வாசனைகளை பொறுத்தே அமைகின்றன. நல்லது நடக்கையில் அவன் சிரிக்கிறான், கெட்டது நடக்கையில் அவன் அழுகிறான். இப்படியாக அவனது வாழ்க்கை புன்சிரிப்பிற்கும் கண்ணீருக்கும் நடுவே ஊசலாடுகிறது. ஆகவே உண்டு உறங்கி இனவிருத்திக்காக கூடி வாழ்கின்ற விலங்கினுடையதை காட்டிலும் அவனுடைய வாழ்க்கை எல்லளவும் மேம்படுகிறதில்லை. அவன் பொறாமைக்கும் வெறுப்புக்கும் பழிவாங்கும் எண்ணத்திற்கும் எளிதில் அடிமையாவதால் ஒரு விதத்தில் அவனுடைய வாழ்க்கை விலங்கினரை விட காட்டிலும் மோசமானதாகவே இருக்கிறது. அவனுடைய இந்த குணங்கள் அவனை விலங்கை காட்டிலும் மிகவும் கீழான நிலைக்கு தாழ்த்தி விடுகின்றன. ஆகவே அவன் மாறி மாறி வரும் பிறவிகள் அனைத்திலும் தான் அனுபவிப்பதை காட்டிலும் உன்னதமான எதனை பற்றி எண்ணுவதோ அறிய முற்படுவதோ இல்லை. நினைவு கெட்டாத காலத்திலிருந்தே மனித இனத்தில் ஞானிகள் தோன்றி மனிதனை அறியாமையாகிய உறக்க நிலையிலிருந்து எழுப்பி அவனுடைய மனதை உள்நோக்கி திருப்பி
தான் யார், தன்னுடைய வாழ்வின் குறிக்கோள் என்ன என்பவற்றையெல்லாம் அறியும் ஆவலை அவன் மனதில் தொடர்ந்து தூண்டிக்கொண்டே இருந்திருக்கிறார்கள். ஞானிகளின் தொடர்பாலோ தன்னுடைய முந்தைய பிறவிகளின் நல்வினை பயனாலோ ஒருவனை தன் வாழ்வை மேம்படுத்துவது எப்படி என்ற தேடலும் தன் மூலத்தை அறியும் ஆவலும் துரத்த அவன் வாழ்வின் இரகசியத்தை ஆராயும் செயலில் இறங்குகிறான். இது அவனை இரண்டாவது பிரிவை சேர்ந்தவனாக்குகிறது. கடவுள் மனிதனுக்கு பகுத்தறிவையும் விலங்கு நிலையிலிருந்து மனித நிலைக்கும் மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளும் திறமையையும் கொடுத்ததன் மூலம் அவன் கீழிறங்கி சீரழியவோ அல்லது மேலே மேலே உயர்ந்து தெய்வ நிலையை அடையவோ இரண்டில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ளும் வாய்ப்பை வழங்கியுள்ளார். தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற ஆவல் அவன் உள்ளத்தில் தோன்றும்போது அவன் இந்திரிய சுகங்களை தேடி அலையாமல் உண்மையில் தான் யார் என்பதை அறிவதில் அதிக ஸ்ரத்தையுடன் முயற்சிக்கிறான். அவனுடைய வாழ்வில் இது ஒரு மிக முக்கியமான திருப்பு முனையாகும். அதிகமான அனுபவங்களை பெற முயல்கையில் ஒரு உன்னதமான சக்தி இருக்கிறதென்றும் அதுவே இந்த பிரபஞ்சம் தோன்றவும் தொடரவும் மறையவும் காரணமாக இருக்கிறது என்பதையும் தான் அதனை வழிபட்டால் தன்னை உன்னத உணர்வு நிலைகளுக்கு உயர்த்தி கொள்ள தன்னால் முடியும் என்பதையும் அவன் ஏற்றுக்கொள்கிறான். இதுவே அவன் உன்னத உணர்வு நிலைகளுக்கு தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளும் உண்மையான முயற்சியின் ஆரம்ப கட்டம். அத்தகைய உன்னத உணர்வு நிலையில் நிலைத்திருக்கும் ஒருவரை தேடி அவன் அலைந்து திரிகிறான். மனித இனத்திற்கு அதிர்ஷ்டவசமாக இத்தகைய ஒரு சிலரை இந்த பரந்த உலகில் இங்கேயும் அங்கேயும் எப்போதாவது காண முடிகிறது. அவர்கள் அந்த பரிபூரண சக்தியோடு தங்களுக்குள்ள ஐக்கியத்தையும் அதன் இருப்பையும் உணர்ந்து இந்த உலகில் சாதாரண மனிதனை பிணைத்து துன்புறுத்தும் வேதனை மற்றும் கவலைகளால் பாதிக்கப்படாமல் நிலையான அமைதியையும் பேரின்பத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய ஒரு மகானின் ஆசீர்வாதத்தை பெற்று அவரது வழிகாட்டுதலின் துணையோடு பக்தி, ஞானம், தன்னலமற்ற சேவை மற்றும் யோகம் ஆகிய பல மார்க்கங்களில் ஏதாவது ஒன்றை பின்பற்ற முயற்சிக்கிறான். உண்மை அறியும் ஆவல் அவனிடம் எவ்வளவு தீவிரமாக இருக்கிறதோ அவ்வளவு வேகத்துடன் அவனால் முன்னேற இயலும். தான் கடவுளை அடைவதில் ஆர்வம் கொண்டிருக்கிறோமா அல்லது உலக வாழ்க்கையில் நாட்டம் கொண்டிருக்கிறோமா என்பதை ஒருவன் கட்டாயமாக அறிய வேண்டும். அந்த உணர்வு இல்லை என்றால் எப்பாடு பட்டேனும் பொருளீட்டுவதிலும் இந்திரிய சுகங்களை அனுபவிப்பதிலுமே அவன் உழன்று கொண்டிருப்பான். ஆனால் மெஞ்ஞானத்தை குறித்துள்ள சொற்ப அறிவும் ஒரு மகானோடுள்ள தொடர்பும் அவனுடைய வாழ்விலும் லட்சியங்களிலும் அவற்றை நிறைவேற்ற அவன் கடைபிடிக்கும் வழிகளிலும் பெரிய மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். அவன் தன்னலமற்ற தியாகியாகவும் பிறரிடம் அன்பு செலுத்தி சேவை புரிபவனாகவும் தன்னுடைய செயல்பாடுகளில் நேர்மையாளனாகவும் பரிவும் கருணையும் மிக்கவனாகவும் புரிந்துணர்வும் இரக்கமும் உள்ளவனாகவும் இருந்து மனித குலத்துக்கே ஒரு வரப்பிரசாதமாக விளங்குகிறான். இத்தகைய தூய்மையான திருப்திகரமான வாழ்வை ஒருவன் மேற்கொள்ள விரும்பினால் அவன் நிச்சயமாக நாம ஜபம் செய்ய வேண்டும் என்று மகா ஞானிகளும் முனிவர்களும் அறிவுறுத்தி உள்ளார்கள். நாமம் தன்னை பின்பற்றும் பக்தனை விலங்கு நிலையிலிருந்து மனித நிலைக்கு உயர்த்துவதோடு நின்றுவிடாமல் அவனை தெய்வீக நிலைக்கு உயர்த்தக்கூடிய அதிசக்தி வாய்ந்தது. மேலும் அது அவனை இறை அனுபூதி என்னும் உன்னத குறிக்கோளை நோக்கி வழிநடத்தி செல்கிறது. 1963 மகா சமாதி அடையும் வரை காஞ்சன்காடு ஆனந்தாசிரமத்தில் உடலோடு வாழ்ந்திருந்த என்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய குரு ஸ்ரீ சுவாமி ராம்தாஸ் அவர்கள் ஒரு நாம ஜப பக்தராவார். தீவிர பக்தியுடன் இடைவிடாது நாமம் ஜபித்த அவர் பரம புருஷனுடன் தனக்குள்ள ஐக்கியத்தை உணர்ந்து கொண்ட மகானாவார். அவர் கூறுகிறார், இந்த உலகின் விலை மதிப்பற்ற ஒரே பொருள், அதை வைத்திருந்தால் நாம் உன்னத நிலையான தூய அமைதியும் ஆனந்தமும் பெற முடியும் என்றால் அது கடவுளின் நாமமேயாகும். தூய உணர்வுடன் கூடிய ஒரே மெய்ப்பொருளை உணர்த்துகிறது அந்த இனிய நாதம். அது மனதை எல்லா விதமான ஆசைகளிலிருந்தும் விடுவிக்கிறது. ஆன்மாவில் மறைந்திருக்கும் நித்திய பேரின்ப ஊற்றை பெருக்கெடுத்து ஓடச் செய்கிறது. வாழ்வின் நீர் சுழல்களுக்கு எதிராக மனிதனை அவனுடைய நிலையான ஆன்மீக இயல்பாகிய
மறுகரைக்கு எடுத்து செல்லும் சக்தி வாய்ந்த படகாக கடவுளின் நாமம் திகழ்கிறது. அவருடைய நாமம் மனிதனை மனித நிலையிலிருந்து தெய்வீக நிலைக்கு மாற்றுகிறது. உலகில் பிரிவினை உணர்வையும் அவல நிலையும் உண்டாக்கும் அனைத்து விதமான உடல், மன, அறிவு சம்பந்தமான நோய்களுக்கும் தெய்வ நாமம் ஒரு சஞ்சீவினி மருந்தாக விளங்குகிறது. இறைநாமத்திலிருந்து வெளியாகும் அந்த இனிய நாதம் பதட்ட நிலையில் இருக்கும் மனிதனின் ஆன்மாவை தாளாட்டி இளைபாரச் செய்கிறது. இந்த பிரபஞ்சமாகவும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனாகவும் அனைத்திற்கும் அப்பாலாகவும் விளங்கும் பரம்பொருளை இறைநாமம் குறிக்கிறது. ஆகவே நாமத்தோடு இசைந்திருப்பதென்பது முடிவில்லாத சத்தியத்தோடு இசைந்திருப்பதாகும். கீழான தடுமாற்றம் நிறைந்த அறியாமையாகிய மனித இயல்பை மகத்தான சுய பிரகாச இயல்பிற்கு மாற்றுவதே ஆகும். நாம சங்கீர்த்தனத்தின் வழியாக கடவுளிடம் தொடர்பு கொள்வதென்பது அழிவற்ற பேரானந்த பெருநிலை பெற்றினை பெறுவதாகும். கடவுள் நாமத்தை ஜபிக்கும் ஒவ்வொருவரும் அவரவர் அதில் எந்த அளவு தீவிரம் காட்டுகிறார்களோ அந்த அளவு பலனையும் நிச்சயமாக அடைவார்கள். அன்போடும் பக்தியோடும் எந்த அளவு நாம ஜபம் செய்கிறோமோ அவ்வளவு அதீதமான அமைதியை அவர்கள் இவ்வுலகில் இப்போதும் எப்போதும் அடைவார்கள். ஆகையால் மனிதர்களே, அறியாமையாகிய உறக்கத்தில் இருந்து விழித்தெழுங்கள். பொன்னை போல மின்னுகிற பயனற்ற தகர பொருட்களை அடைய விருப்பம் கொள்ளாதீர்கள். பெயருக்கும் புகழுக்கும் ஆசைப்படாதீர்கள். உங்களை பரம துக்கத்தில் ஆழ்த்திவிட்டு இவையெல்லாம் பறந்துவிடும். முழுமையான பக்தியோடு இறைவனை பற்றி கொள்ளுங்கள். அவன் நிலையான, முடிவில்லாத, முழுமையான அன்பும் பேரின்பமும் ஆகிறான். அவனை நினைத்து அவனை தியானியுங்கள். அனைத்து உயிரினங்களிலும் இருக்கும் அவன் பால் அன்பு செலுத்தி அவனுக்கு சேவை செய்யுங்கள். அவனுடைய இனிய நாமத்தை இடையராது பாடுங்கள். இந்த உலகை அவனுடைய வெளிப்பாடாகவே காணுங்கள். அவனுடைய உன்னத சித்தத்திற்கு உங்களை அர்ப்பணம் செய்யுங்கள். இறுதியில் அவனோடு ஐக்கியமாகி நிலையான பேரின்பத்தை எய்துங்கள். இதை அடைவது எந்த சாதாரண மனிதனுக்கும் சாத்தியமே. அவன் இந்த நிலையை அடைகையில் ஒரு சாதாரண மனிதனாக இருப்பதில்லை. அவன் ஞானியாகிறான், அவன் முக்தி அடைகிறான், அவன் உண்மையில் கடவுளே ஆகிவிடுகிறான். இக்கருத்துக்களை நம் அன்றாட வாழ்வில் கடைபிடிக்க பப்பாவின் அருளையும் பூஜ்ய மாதாஜியின் அருளையும் பூஜ்ய சுவாமி சச்சிதானந்தா அவர்களின் அருளையும் வேண்டி சத்குரு சிந்தனையை நிறைவு செய்வோம். ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்.